எப்போவுமே வந்து நம்ம இந்த இயர்னிங்ஸ் வீடியோவே போட்டுரும். ஓகே, இப்போலாம் வந்து நம்ம டைமிங் மாற்றிட்டோம். ஸோ யூஸ்வலாக மற்ற நாளில் நம்ம வந்து 7 o'clock தான் போவோம். 7:30 7 o'clock அது மாதிரி தான் நம்ம போகிறது ட்ரிப்பு சவாரிக்கு. என்ன பண்ணுவோன்னா காலைல எழுந்திரிச்சோன்னா இந்த விளாக்கில் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஒரு விளாக் பண்ணலாமா, போர் அடிக்குது. இயர்னிங்ஸ் வீடியோவே டெய்லி போட்டுகிட்டே இருக்குமா. ஆக்சுவலாக வண்டி தெரியுதா, இது வந்து நம்ம வண்டி, நம்ம புல்லட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப பாவமாக போய் வச்சுட்டேன். ஒரு நேரத்தில் இது சுற்றாத இடமே கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் கொடைக்கானல், வால்பாறை அந்த வீடியோலாம் நம்ம இதில் இருக்கும். இங்கேருந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணால் கன்னியாகுமரியில் போய் தான் நிற்பார். எடுக்கிறதே கிடையாது, பாவமாக இருக்குது. என் பொண்ணு இருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கதை இருக்குது. எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. எனக்கே இப்போலாம் புதுசாக இருக்கும் இவர் பார்த்தா. நம்மக்கிட்ட புல்லட் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு இதை பார்க்கும்போது தான் தெரியும். மறந்துட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆரா, நம்ம எல்லா பொருளுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பராக தான் பார்க்குறது. ஸோ என்னோடய பெட்டு அந்த டாம் இருக்குது, நாய்க்குட்டி, அவர் பேர் டாம். இது பேர் ஆரா. என் சின்ன பொண்ணு ஆராதனா, அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம யூஸ் பண்ண மாதிரி இந்த வண்டியை நம்மளை யார் சொன்னாங்களோ அவங்களாம் யூஸ் பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இது போகாத இடம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடம் கேரளா வரைக்கும் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எங்கேப்பா யார் பார்த்தாலும் எங்கடா புல்லட்டு, உனக்கு அழகாக இருக்குமாடா, புல்லட்டு எடுக்கலையா அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போவோம் புல்லட். டைம் 5 o'clock. நமக்கான அந்த சத்து இது சவுண்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. குருவி, நிறைய பறவைகளாக இருக்குது. அது ரொம்ப சிட்டி ஊர்லாம் இதெல்லாம் இருக்குமான்னு தெரில. நம்மளது மேடவாக்கம் சிட்டி தான். இதெல்லாம் பக்கத்தில் நல்லா இது கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இதுவாக இருக்குது. அந்த தோப்பு மாதிரி அது மாதிரி இருக்கா, நிறைய பறவைங்களாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இதுவும் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஜிம்மில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, நீ என்ன எனர்ஜிக்கு குடிக்கிற அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஸ்டெமினாவாக இருப்பேன் நான் இப்போலாம். அதுக்காக கேட்பாங்க, அதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நான் பண்ணுறான் அப்படின்னு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அத்திப்பழம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. ஸோ பசும்பாலில் குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நம்ம 2 ஜிம்மு நம்ம போவோம். ஒன்று வந்து பே பண்ணி போகிறது. அது வந்து போனால் காலையில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க, போர் அடிக்குது, காலியாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஜிம்முக்கு போனால் ஷூ வந்து அடிஷ்னலாக ஜிம்முக்கு ஒரு ஷூ யூஸ் பண்ணணும். வெளில போட்டு வர ஷூ போடக்கூடாது. அதுக்காக பேக்கு கிட்டு ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜிம்முக்கு போகலாம், அது ஜாலியாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஜிம். எடுக்கிறதே இல்லை, சவுண்டு கேட்குறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம போவோம். இல்லை, நம்மக்கிட்ட வந்து இந்த கேமரா இருக்கும், ஹெல்மெட் கேமரா. தேவையில்லாமல் அது நான் சேல்ஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா இனிமேல் நம்ம பைக் ட்ராவல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் நல்லாயிருக்கும். மார்னிங் இந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுல வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பைக் ரைடு பிடிக்கும்? பைக் ரைடு போகிற மாதிரினா யாருன்னா வருவீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர்? இல்லட்டா இப்போ தான் திறந்தேன்.
ஓகே, இதுதான் நம்ம ஜிம்மு. இங்கே தான் ப்ரைவேட் ஜிம்மு. அங்கே இங்கே போனாலும் இதில் இருக்க அந்த சந்தோஷம் வந்து வராதுங்க. ஏதோ ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, சிஎம் இது உங்களுடன் அந்த ஸ்டாலின் அந்த இது நடந்திருக்கு போல். நல்லா பந்தல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கஷ்டத்தில் இங்கே வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கு ஜிம்மெலாம். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். பேருக்கு தான் கவர்மெண்ட் ஜிம்மு, ஆனால் ப்ரைவேட் ஜிம்மு மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் இப்போ எங்கே வந்த வருஷம் ஒரு 2011 வரேன். 16 வருஷமாக பார்க்குற ஜிம்மு இப்படியே தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ்லாம் வேறு லெவலு. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆனால் நம்மளே எல்லாம் காசு போட்டு ரெடி பண்ணிடுவாங்க அவங்க வந்து. இந்த சிங்கிள் பார் போட முடிச்சா நம்ம பாடி வெயிட் நம்மளால் தூக்க முடியும் அப்படின்னாலே நம்ம ஃபிட்டு தான். ஓகே, ட்ரை பண்ணு. ஒரு நேரத்தில் 12 ரவுண்டு போடுவோம். பாடி வெயிட் அதிகமாகிடுச்சு. ஜிம்முக்கு போகிற தொப்பலாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஃபுட் கண்ட்ரோல்லாம் எதுவும் நம்ம இப்போ பார்க்குறது இல்லை. ஏன்னா உடம்பு ரொம்ப ஒல்லியாகி ரொம்ப சஃபர் ஆகிடுது. அப்போ முடிவு பண்ணது நல்லா சாப்பிட்டு உடம்பு எடுக்கணும் அப்படின்னு. அதனால் ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் கிடையாது. அதனால் தொப்பை குறைக்க மாட்டேன், அதில் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டேன். டபுள் பாரு இப்போ நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இதுவும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இதுவும் எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ். நைட்டு எப்போ படுத்தாலும் சரி, மார்னிங் வந்து 5 o'clock ஷார்ப்பாக எழுந்திரிச்சோம். எந்திரிக்கலாம் எங்கள் அம்மா எழுப்பிடுவாங்க 5 மணிக்கு. ஏன்னா நான் ஜிம்முக்கு போகிறேன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு நேரத்தில் தான் சொன்னேன், உடம்பு ரொம்ப சஃபர் ஆகி டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் ஜிம்முக்கு போக முடியாதுப்பா. ஏன்னா நம்ம ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணி அதான் சொன்னலை. ஆல்ரெடி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நல்லா இருக்கேன் அந்த சைடை மட்டும் காட்டி நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கெட்டு இருந்தோம், அதனால இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம். உங்களுக்கே தெரியுமே பார்த்தா நிறைய பேர் சொல்லுவீங்க, இவ்வளோ ஒருத்தர் எஃபெக்ட் போடுறாங்கன்னா ஏதோ இருக்கும். அது மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்குது நம்ம லைஃப்பில். இனிமேல் ஜிம்முக்குலாம் நீ போக முடியாது, வெயிட்லாம் தூக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்லா ஜிம் பண்ணி நல்லா இருக்கும். ஜிம்லாம் போக முடியாது சொன்னேன். நம்மளே எந்த டாக்டர் இல்லாமல் எல்லாம் நம்ம சரியாகி மனசு எல்லாத்துலேயும் அப்புறம் ரெகுலராக ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 வருஷம் நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். இந்த சூர்யா படத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போங்க டிப்ரெஷன்லாம் சரியாகும் அப்படின்னு. அது உண்மையாகவே டிப்ரெஷன், உங்கள் கோபம், சந்தோஷம் எல்லாத்தையும் போய் ஜிம்மில் காட்டுங்க. அது உங்கள் உடம்புக்கு பெனிஃபிட்டு. மனுஷங்கிட்ட காட்ட தேவை. 25 50 kg ஃபஸ்ட்லாம் ஆல்மோஸ்ட் 80 kg போடுவேன். ரொம்ப வெயிட் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ 50 kg செஸ்ட் ப்ரெஸ் ட்ரை பண்ணுவேன். எனக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஏமாற்றம், நிறைய பேர் நம்மளால் ஒரு காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தப்போ இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் இல்லை. நிறைய துரோகங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ நிறைய கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை எல்லாமே வந்து நம்ம ஜிம்மில் தான் காட்டணும், மனுஷங்கிட்ட காட்டக்கூடாது.
அவங்களாம் அவ்வளோ வர்த்தே கிடையாது. இதில் காட்டணும்னு வச்சுக்கோங்க, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு. டைம் 6:15 ஆயிடுச்சு. நான் ஜிம்மிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி நம்ம டெய்லி நம்ம ரொட்டீன் ஒர்க்கு நம்ம சவாரி கிளம்ப வேண்டியதான். ஓகே, வாங்க போகலாம். ஆக்சுவலாக டைம் இப்போ 7:15 ஆகுது. சாட்டர்டே இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேட்டாக, டெய்லி இந்த டைம் தான் போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, டெய்லி இந்த ஆஃபீஸ் ரெகுலராக அந்த இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி சாட்டர்டே பெரும்பாலும் லீவு தான். சாட்டர்டே சண்டே எமர்ஜென்சிக்கு போகிறவங்க தான் போவாங்க. கவர்மெண்ட்ஸ் கம்பெனியும் இருக்காது. ஏன்னா அவங்க தான் வந்து ஆட்டோ பெரும்பாலும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெகுலர் கஸ்டமர் தான் இருப்பாங்க. சாட்டர்டே வீக்கெண்டு அந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப அந்த மார்னிங் அந்த பரபரப்பாக போகிறவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மணிக்கு போனாலும் சாட்டர்டே சண்டே ஓகே தான். பட் இன்றைக்கி ஈவினிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். போன வாரம் சனிக்கிழமை இருந்துச்சு, ஈவினிங் நல்லா இருந்துச்சு. அதாங்க சாட்டர்டே சண்டேயில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 10-11 மணிக்கெலாம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம எஃபெக்ட் போடுறது வேஸ்ட்டு. வந்துட்டு ஈவினிங் ஒரு இயர்லியாக ஒரு 3 o'clock போல் போகலாம். அதுக்கப்புறம் எல்லாம் வெளில வருவாங்க, வெளியிலலாம் போக ஆரம்பிப்பாங்க. நல்லாயிருக்கும் ஈவினிங்ஸு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. 7:15 கிளம்புறோம். ஓகே, டே ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் டியூட்டி ஊபரில் 7:33. ஓகே, போவோம். வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் தான் பிக்கப். 216 பே பண்ணது 250. இனிமேல் கடை பார்த்துருவோம். 184 இப்போ முடிச்சது. இதுக்கு வந்து 250. 70 rupees, 66 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையாக தான். நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 250 9:11. இப்போ டைம் வந்து 9:15. இந்த 250 அவங்க பே பண்ணுறது தான். 100 75. இது ஒரு 100. டைம் மணி 10 ஆகுது. ஆன் த வே ட்ரிப் ஒன்று. ராஜா ஆரியபுரத்துலேருந்து அடையாறு ஒரு 2 கிலோமீட்டர் தான். 70 அது. இப்போ நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டோம், பார்ப்போம். 70 100 கலந்து இப்போ தான் கேஷு அந்த பார்க்கமா. ஐயோ, வேலைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்துருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:20. டைம் வந்து 11 ஆக போகுது ஆல்மோஸ்ட்டு. இன்னும் சாப்பிடல. காலைல அந்த சத்து மாவு குடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய்ட்டு வந்து ஓட்ஸு. ஸோ அதனால் பசி எடுக்கணும். யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரேக் சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாப்பிடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, டீ குடிச்சிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சாப்பிட்றது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே நம்ம இதே மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா உடம்புக்கு சாப்பிடுங்க. அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக லாஸ்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அது பிக்கப் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்ரு. ஸோ இட்ஸ் நாட், அது ஒர்த்து கிடையாது. அவ்வளோ தூரம் போயிட்டு இது பண்ணுறது. அது இல்லாமல் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கலை, போய்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகும். ஸோ ஓகே, பார்ப்போம் வேறு வருதான். இது இப்படி வந்துச்சுன்னா இது வந்து பிக்கப் பண்ணி திருப்பி வெயிட் பண்ணி அவங்கள திருப்பி கூப்பிட்டு வந்து விடணும்னு அர்த்தம். இது பாருங்க, ஒரே அட்ரஸ் போட்டு இப்படி போய் காட்டுதுன்னா இது வந்து 2-way ட்ரிப்பு. கூப்பிட்டு போய் இங்கே விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு வரணும். 72 ரூபா. ஆக்சுவலாக யூபரில் இந்த மாதிரி இது வந்து ஒர்த்தே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் வரும் இந்த ட்ரிப்பு ரேட்டு. இதுக்கு மேலே எங்கேயுமே டிஃபன் இருக்காது, சாப்பிடாமே இருக்க முடியாது. போயிட்டு பிரெட் ஆம்லேட் எதனா சாப்பிட்ருவோம். ஹோட்டலில் டிஃபன்லாம் முடிச்சுட்ருக்கோம். மணி ஆகிடுச்சு 11:30. ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் ஆம்லேட் தான் இன்றைக்கி.
இது 118 தேவையில்லாத ஏரியாலாம் காட்டிடுங்க. 150 ஆக்சுவலாக இன்னைக்கு கிலோமீட்டருக்கும் இது காட்டுற ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. கிலோமீட்டருக்கு வந்து ரேட்டு வந்து யூஸ்வலாக காட்டுறதை விட இதுக்கு வந்து 150 ரூபா காட்டும். எப்போவுமே 150 ரூபா காட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. டியூட்டியும் கம்மி தான் எல்லாமே. ஸோ ஓகே, இது 150. இது லாஸ்ட் ட்ரிப்பு 123. கஸ்டமர் பே பண்ணது 200 பிகாஸ் ஏர்போர்ட் ட்ரிப்பு. கஸ்டமர் கொஞ்சம் நல்ல வசதியான ஆள். ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க ட்ரிப்பு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல யூஸ்வலாக. அதேமாதிரி ட்ரிப்பு இல்லாததுனால யூபர்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு காலையில் ஒரு 2 ட்ரிப்பு நல்ல ட்ரிப்பு கொடுத்தான். அதுவே வந்து 20 கிலோமீட்டருக்கு 250 ரூபா தான். அடுத்த ட்ரிப்பு கஸ்டமர்லாம் டிப்ஸு கொடுத்ததுனால தான் அது 250 மேட்ச் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டுத்துலேயும் வந்து யூபர்லேயும் சரி ரேப்பிடோலையும் சரி ட்ரிப்பு வந்து நிறைய இல்லை. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. ஜனங்கள்லாம் கொஞ்சம் சாட்டர்டே யாரும் வெளியிலலாம் போல 10 ரூபா கொடுக்குறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு. நார்மலாக 20 ருபீஸ் கொடுப்பாங்க பீக் ஹவரில். இன்றைக்கி 10 ரூபா. நம்ம வந்து இந்த ரேட்டு பார்க்காததுனால ஆல்மோஸ்ட் நம்ம ஓட்டி அது கூட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக வீட்டுக்கிட்ட போயிட்டேன். அப்போ பார்த்தா 950 ரூபா தான் இருக்குது. அது என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு வந்து டெய்லி வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் லஞ்சுக்கு அப்போது அப்படின்னா அன்றைக்கி நான் வந்ததுக்கு சிஎன்ஜி அன்றைக்கி பிடிக்கிறதுக்கு சிஎன்ஜிக்கு 300ம் எங்கள் அம்மாவுக்கு வந்து 1000 ருபீஸ் நான் கண்டிப்பாக கொடுத்துருந்தேன். 250 சிஎன்ஜி பிடிக்க ஆகும்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து 1000 ரூபா. அது இல்லாமல் நான் போக மாட்டேன். ஸோ அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஈவினிங் வந்து அது எனக்கான சேவிங்ஸு. அதில் கொஞ்சம் கூட குறைய இருந்தால் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் அந்த மதியம் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு கேஷாகவோ இல்லை அவங்களுக்கு ஜிபே பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. பட் நான் அவங்க அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஸ்கேனர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1000 ரூபா அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறது வந்து எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க இஎம்ஐலாம் பே பண்ணுறதுக்கு அவங்க தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் போக மாட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே 940 ரூபா இருந்துச்சு. இப்போது ஒரு 200 அது 150 1400 1300. ஸோ இப்போது ஓரளவுக்கு நம்ம திருப்தி. இப்போ போயிட்டு நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். போகிற வழியில் எதனா டியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து நம்ம வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்டே வரும். பார்ப்போம். அதுலனால இதுக்கு மேலே நான் கவலைப்பட மாட்டேன். நான் எம்டியாக ஓட்டு போகிறது கவலைப்பட மாட்டேன். பட் அந்த சில இதெல்லாம் இருக்குது. மத்தியானத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த கொடுக்குற காசு இருக்கணும், சிஎன்ஜி பைசா இருக்கணும். 1200க்கு மேலே வந்துடணும். அதில் ஓகே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவேன். அதுக்கு மேலே ஈவினிங் வந்து அது என்னோடய சேவிங்ஸ். என் பொண்ணுக்காக நான் சேவ் பண்ண போகிறது. அதில் அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். ஒரு நாளைக்கு 700 இல்லை ஒரு நாளைக்கு 1000 அது டிஃபர் ஓகே. பட் இது முக்கியம் எனக்கு. ஸோ ஓகேங்க பார்ப்போம். நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். எல்லாம் மூவ் ஆகிட்டே இருப்போம். இங்கே வெயிட் பண்ணால் டியூட்டி வந்தாலும் அந்த பக்கம் போகணும், திருப்பி இப்படி மாறணும். ஏர்போர்ட் டியூட்டிலாம் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பிடிச்சவாது. அப்படி முன்னாடி போய் பல்லாவரம் பக்கம் அப்படியே மூவ் பண்ணி போவோம். என்ன டியூட்டி வருதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே. இது 150 175. ஸோ மணி 1 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1400 கிட்டே வந்துடுச்சுங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அந்த அமௌண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே லஞ்சுக்கு வீட்டுக்கு போக போகிறேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் பார்ப்போம் எவ்வளோ க்ளோஸ் பண்ணுறோம் இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்னு. ஃபிஷ்ஷு, மீன் குழம்பு, தயிர். இது நான் சிக்கன் குழம்பா? ரைஸ் போட்டுக்கண்ணா. ஸோ ஓகே. ஃபிஷ்ஷு, மீன் குழம்பு, தயிர். இது நான் சிக்கன் குழம்பா? ரைஸ் போட்டுக்கண்ணா. ஸோ ஓகே. நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டு நல்லா பட்டாச்சு. டைம் வந்து 4:54. ஸோ ஆல்மோஸ்ட் 5 ஆக போகுது. டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ திருப்பி வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஆக்சுவலாக இயர்னிங்ஸ் ஐயோ போயிடுச்சு, நல்ல டியூட்டி. இயர்னிங்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா தாங்க இருந்துச்சு. மதியமே பார்த்திங்கன்னா வந்துட்டே தாங்க இருக்குது ஆன் பண்ணோன்னே. மதியமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1650 கிட்டே நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் அது டீட்டெயில் காட்டுறேன் பாருங்களேன். நான் கூட கம்மி 1400 தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது கேஷாக நான் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்தா கிட்டத்தட்ட 1600 சில்லறை கிட்டே இருந்துச்சு. ஸோ நல்ல இயர்னிங்ஸ் தான். இப்போ ஈவினிங் ட்ரை பண்ணுவோம். 5லேருந்து ஒரு 10 ஓட்டி பார்ப்போம். 9 போதும்னு நினைக்கிறேன். வீட்டில் எங்கள் அம்மா இதுக்கே திட்டுறாங்க, இப்படி பண்ணால் எப்படி அப்போது அதா உடம்பு எதனா இதுவாக போகுது அப்படின்னு. ஓகே, இப்போ நான் அந்த டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். மதியம் வரைக்கும் இப்போ மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் பார்த்தீங்கன்னா 1187 ரூபா வந்திருக்கு. ரேபிட்டோவில் ஒரு 184 ரூபா. இது எவ்வளோ ஆச்சு? 1100 யூபரில் எவ்வளோ சொன்னோம்? 1187. ஸோ இது கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1300 வருதா? 1350 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆன் த வே ஒரு 75 ரூபா. அது ஒரு 75 ரூபாவா? 1450 ரூபா வருதா? டிப்ஸு மட்டுமே இன்றைக்கி 270 ரூபாங்க. நான் காலையில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னேன்ல. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1680. நான் ஃபுல்லாக அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், இதில் போடுறேன். ஸோ நல்ல இயர்னிங்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு. ஸோ 130 வரைக்கும் அந்த போட்ட எஃபெக்ட் நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். இப்போ வீட்டு கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்தாச்சு. மணி 4:55 கிளம்பும். ஆல்ரெடி 2 டியூட்டி முடிச்சிட்டோம். இது 144, இதுக்கு 145 தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டியூட்டி முடிச்சிருக்கோம். அது வந்து 177 200 கொடுத்தாங்க. அதுவும் யூபரில் தான். ஸோ இது வரைக்கும் யூபரில் 1346 1364 டிப்ஸ் இல்லாமல். ரேபிட்டோவில் ஒரு 184 1600. அந்த வே ட்ரிப்பு ஒரு 75. டிப்ஸு மட்டுமே 300 கிட்ட வந்திருக்குங்க இது வரைக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2000 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு எடுத்தது, லாஸ்ட்டாக ஒரு ஏர்போர்ட்டு 182. இது ஒரு 200. ஸோ இதுவும் ஏர்போர்ட்டு. காலிலேருந்து 2வது ட்ரிப்பு ஏர்போர்ட்டு. அடுத்ததும் எடுத்துட்டேன். கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டு தான் வருது. ஸோ காலிலேருந்து இது வரைக்கும் யூபரில் 1569, ரேபிட்டோவில் ஒரு 366, 1900 சில்லற வரும். அந்த வே ட்ரிப்பு ஒரு 75. டிப்ஸே இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு 350 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2300 ஏர்ன் பண்ணிட்டோம். ஐயோ கோவூரா வேணாம். ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக 2வது தடவை ஏர்போர்ட் வரும். ஸோ நல்லா இருக்குங்க இன்றைக்கி டியூட்டி. காலையிலையும் நம்ம நினச்ச மாதிரி ஆல்மோஸ்ட் வந்துச்சு. ஒரு 1600 சில்லற அது மாதிரி வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 400 ஆல்மோஸ்ட் ஒரு 550 இப்போ வந்துருக்கு. டிப்ஸு சேர்த்தா 600. ஸோ 2300 ஆல்மோஸ்ட் 300 வந்துடுச்சு. ஸோ ஓகே, பார்ப்போம் எவ்வளோ வருது. ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கேன். ஆனால் டியூட்டி வந்து எடுத்தால் அங்கே போய் நிற்க முடியல. அதனால் கொஞ்சம் மூவ் பண்ணி அப்படியே போயிட போகிறேன். எடுத்துக்கலாம் அங்கே போய். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிக்கப் எடுத்துருக்கோம். ஸோ ஏர்போர்ட்டு உள்ளே இது போய் பிக்கப் பண்ண தேவையில்ல, அவங்க ஆல்ரெடி தாண்டி வந்துட்டாங்க. ஸோ போய் பிக்கப் பண்ணிப்போம். 500 மீட்டரில் இருக்காங்க. லஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2 ட்ரிப்பு. அது டீட்டெயில் வந்து டப்பு டப்புன்னு டியூட்டி வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். 4:57க்கு 177. இது 200 ரூபா. இன்னொன்று 144 ரூபா 80 காசு. இதுக்கு 145 ரூபா தான். ஸோ இது 2 ட்ரிப்பு முடித்தோம் நம்ம யூபரில். இது லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ட்ரிப்பு 116. கஸ்டமர் பே பண்ணது 200. நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன் ஒரு 12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
எக்ஸ்ட்ரா இருக்கா அதுக்காகவான். அது அவங்களே சொல்லி ஏற்றுறது, நம்ம எதுவும் கேட்கல. நம்ம வந்திருந்தாலும் ஏற்றிட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க, ஒரு பையன் கூட இருக்கானா என்ன பண்ண முடியும் அதுக்கு. ஸோ அதுக்கு அவங்களே சொன்னாங்க ஓகே 200 இதுக்கு. ஓகே மணினா 8:18. வந்துட்டோம் 8:18. எப்பவுமே 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். இன்றைக்கி 1 hour முன்னாடியே பண்ணிட்டோம். நான் ஃபுல் கால்குலேஷன் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே 9 மணிக்கு வந்தாச்சு. எப்பவுமே 9 மணிக்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு வருவோம் இன்றைக்கி. ஸோ 8 மணிக்கு முடிச்சுட்டு 9 மணிக்கு அது ஃபர்ஸ்ட் கீழே எல்லாமே பேசிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மற்ற சாட்டர்டே விட இன்றைக்கி ஏர்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த ஏர்னிங்ஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஓகே இப்போ மொத்தம் இது பார்த்துடலாமா. நம்மளுக்கு ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 482. யூபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1569. அடுத்து யூபரில் வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் டெய்லி இருக்குது. நான் டெய்லி வாங்கிட்டு இருக்கேன். இது 207 டெய்லி. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் ஒரு ஏர்னிங்ஸ் தான். இது பேங்க்கில் எனக்கு கிரெடிட் ஆகிடும். இதையும் நான் ஒரு வருமானமாக தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. நம்ம ஏற்றுறா எதுவும் ஓட்டல. ஸோ இதெல்லாம் ஏர்னிங்ஸு. செலவுன்னு பார்த்தோன்னா சிஎன்ஜிக்கு ஒரு 360 380. ப்ரெஷர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது 2800 வரைக்கும் ஓடும் நீங்கள் ஃபுல் பண்ணிங்கன்னா. ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். மற்றபடி யூபருக்கு நான் எந்த பேமெண்ட்டை கட்டுறதில்ல. ரேபிட்டோக்கு வந்து ஒரு 29 ரூபா டெய்லி பே பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு செலவுங்க. ஸோ மொத்த ப்ராஃபிட் நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த இயர்னிங்ஸு அது வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் அவர் வந்து இப்போது நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அப்போது அவர் கேட்டார். ஆக்சுவலாக நான் ஒரு பஸ்ஸு டிப்போ பஸ் டிப்போ முன்னாடி இது பண்ணிவிட்டு அது பஸ் திருப்பும் போது எனக்கு தெரியல. அவர் வந்து பார்த்து தம்பி வண்டி இடிச்சிட போதுன்னாரு. அதனால் அவர் சொன்னார் இல்லைன்னா வண்டி திருப்பிட்டு இருப்பாங்க பஸ் டிப்போ கிட்ட. ஸோ அப்படியே ஓரம் நிறுத்திட்டோன்னே அவர் பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வருஷமாக ஓட்டுறாரு. எனக்கு இந்த எஃப்சி பற்றி சொல்ல முடியுமா, ஏன்னா எஃப்சின்னு எல்லாமே பயம் கொடுத்துறாங்களே, அது ஒரு இன்டர்வியூ மாதிரி சொல்லுங்கள். அவர் வந்து இது வரைக்கும் அவர் 30 வருஷமாக ஓட்டிகிட்ருக்காரு. நிறைய எஃப்சிலாம் பார்த்துருக்காரு. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஆட்டோ எடுக்கிறவங்கள வந்து இந்த எஃப்சினா அப்படியே வண்டியே பிரித்து போட்டு அப்படியே புதுசாக மாற்றிடணும், எஃப்சினாலே பெரிய செலவு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மண்டே. நம்ம அது எடுத்து அவர் நான் பண்ணுறேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப்சியை பார்த்துலாம் போய்விட வேணாம், எனக்கு தெரிஞ்சு போய்விட வேணாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் டிப்ஸ் இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். டிப்ஸா உனக்கு என்னப்பா அவ்வளோ வந்துச்சா, நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன். தெரில நான் நம்பினா, ஏன்னா வராது அவ்வளோலாம் நான் கேட்டு வாங்குறதுல. நான் நம்பினா ஒரு தனி பிறவியோ ஸ்பெஷலாக என்னென்னா கடவுள் என்ன படைக்கிறாரா அப்படிலாம் ஒன்று என்னென்னா கொடுத்தாங்க நான் உண்மையாகவே அப்படின்னா. நீங்கள் பழக்கம் பண்ணி விட்டது அவங்க கொடுக்குறாங்க. நான் கேட்காமையே ஒரு 4 பேர் ஏறினா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்றாங்க. 4 பேருன்றது அது சின்ன பையன், ஃபேமிலியாக வந்து ஏற்றி தானே ஆகணும். அவனை விட்டுட்டு அவனை பஸ்லேயே போவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தான் இல்லை அப்படி சொன்னதுக்கு அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்லாம் வந்து ஆட்டோவை தேடி ஜனங்க வந்தாங்கப்பா ஒரு நேரத்தில் நாங்கள் ஸ்டாண்டு வச்சுருக்கும் போது. இப்போ வந்து ஜனங்களை தேடி ஆட்டோ போக வேண்டிய சூழ்நிலை. ஃபுட் டெலிவரிலாம் எப்படி வீட்டில் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஆட்டோவும் ஆகிடுச்சு. அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஆன்லைன் ரேபிட்டோ, யூபரு, ஓலா இதெல்லாம். நம்ம ஜனங்கக்கிட்ட போனோம். அதை வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க நம்மளை ஜனங்கக்கிட்ட போய் சேர்க்குறாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம் டெய்லி, அதோட முடிஞ்சிடுச்சு. பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது என் ஆட்டோ நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதை ஒத்துக்கிறது கஸ்டமர். எங்கள் 2 பேருக்குள்ள டீலிங். இவங்க வேணால் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. பீக் ஹவரில் ஒரு ரேட்டு, இதில் ஒரு ரேட்டு, மத்தியானம் கம்மி, நைட்டு ஜாஸ்தி, காலைல அப்படிலாம் எப்படிப்பா ஒத்துக்க முடியும்? இல்லைப்பா வண்டி என்னது அப்படின்னாரு. அவர் சொன்னது இதுதான், நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அவர் வேறு மாதிரி சொன்னார். நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு அவர் சொன்னது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுச்சுல்ல. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா அவர் நான் போகிறேன், அதோட அவங்க வேலை முடிச்சு நான் பே பண்ணிடுறேன் அவங்களுக்கு. மற்றபடி எனக்கு விருப்பப்பட்ட ரேட்டை நான் கேட்குறேன், அது கஸ்டமருக்கு ஒத்து வந்தால் வராங்க, அவ்வளோதானப்பா. இதில் நான்ப்பா தப்பு அப்படின்னாரு. ஓகே, இது ஒரு இன்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஓகே, தேங்க்ஸ்ங்க. மணி விலாக் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பாய். ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீக்கெண்ட்லேயும் வீக்டேஸ் மாதிரி இயர்னிங்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமிங் பார்த்துக்கணும். ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஸோ சாட்டர்டே சண்டேயில் அந்த ஈவினிங்கில் வந்து நீங்கள் மார்னிங்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வெயிலுக்கு முன்னாடி முடிச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து
ஒரு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள், செமையாக இருக்குது. இன்றைக்கி என்னால் நான் ஓட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இன்னும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக 500 சம்பாதிக்கலாம். ஏன்னா நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துலலாம் 850 ஈஸியாக வந்துடுச்சு. இதுக்கும் பீக் ஹவரில் டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி செம்ம டிராஃபிக் தெரியும் நினைக்கிறேன். சென்னையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. நீ சைதாப்பேட்டில் செம்ம டிராஃபிக்கு. பட் இயர்ரிங்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து புதுசாக பண்ணுறீங்க. நம்மள நிறைய நம்மளை ஃபாலோ பண்ணி ஆப் சிட்டி ஒருத்தர் எடுத்திருக்கீங்க சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி நிறையா எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம பண்ணுறதை பார்த்து எடுத்தவங்க அந்த டைமிங்லாம் கூட ஃபாலோ பண்ணுங்கள். எனக்குன்னா ஒரு நாளைக்கு டிஃபர் ஆகுதுன்னா வெக்ஸ் ஆகிடுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு டிஃபர் ஆனதே கிடையாது. இன்றைக்கும் நான் நினச்சிருந்தா இன்னும் ஓட்டியிருக்கலாம், பட் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது, போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். போதும் எனக்கு அந்த டார்கெட் அது இதுனா அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓகேங்க. மணி விலாக் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, ஏன்னா கமெண்ட்டில் எதுனா சொல்லுங்கள், நம்ம கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுவோம். நான் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதை பற்றி தெரிஞ்சு கரெக்டான ஆன்சர் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே டயர்டாக இருக்குது. ஓகேங்க, நாளைக்கு பார்ப்போம். சண்டேவும் ஒர்க் பண்ண போகிறேன். அதுவும் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஏன் ஒரு மாதிரி ஏர்னிங்ஸே அப்படியே போட்டு உங்களுக்கு காட்டி அப்படியே போட்டோன்னா போர் அடிச்சிடும். அதனால தான் அப்படியே ஒரு டே நம்ம என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை வேண்டாம், அந்த மாதிரி எங்களுக்கு இயர்னிங்ஸ் மட்டும் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா இயர்னிங்ஸ் மட்டும் போடுறோம். ஓகே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.